அக்காலத்திலே பல மகான்கள் எழுப்பிய கேள்விகளின் விளைவாக நாம் பல அற்புதமான பல விஷயங்களை எல்லாம் பொக்கிஷமாக பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது வால்மீகி முனிவர் நாரதரிடத்திலே கேள்வி கேட்க அங்கே ஸ்ரீமத் ராமாயணம் பிறந்தது. யுதிஷ்டிரன் அங்கே பீஷ்மாச்சாரியரிடத்திலே கேள்வி கேட்க விஷ்ணு சகசரநாமம் பிறந்தது. ஜனமேஜயன் வைசம்பாயனிடத்திலே கேள்வி கேட்கிறார், அப்பொழுது ஸ்ரீ மகாபாரதம் பிறந்தது. பரீட்சித்து சுகமுனிவரிடத்திலே கேள்வி கேட்க ஸ்ரீமத் பாகவதம் பிறந்தது. மைத்ரேயன் பராசர முனிவரிடத்திலே கேள்வி கேட்க ஸ்ரீ விஷ்ணு புராணம் பிறந்தது. அர்ஜுனன் கிருஷ்ணரிடத்திலே கேள்வி கேட்க அங்கே பகவத்கீதை பிறந்தது. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்திலே கேட்க அங்கே 4 பிரபந்தங்கள் பிறந்தன. அதுபோன்று பகவத் ராமானுஜர் தெய்வப்பெருமாளிடத்திலே 6 சந்தேகங்களை வைத்து கொண்டு நிற்க அங்கே தெய்வப்பெருமாள் திருவாய் மலர்ந்து அருளிய வார்த்தைகள் 6 வார்த்தைகள் பிரசித்தமானது.